வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக சிறிய ஜோதிட குறிப்பை காண்போம். ஒரு ஜாதக திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம், ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். திருமணத்தை பற்றி ஜோதிடத்தில் எளிமையாக ஆராய்ந்து கண்டுபிடிக்கலாம். தாமத திருமணமா, விரைவு திருமணமா, திருமணம் ஆகுமா ஆகாதா, திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா சிறப்பு இல்லாமல் இருக்குமா என்பதை பற்றி ஆராயலாம். ஒரு ஜாதக 7ஆம் இடம் சுக்கிரன், 7க்கு உரியவன், இவர்கள் பாவ கிரகங்களால் சூழப்பட்டால், அதாவது லக்னத்துக்கு 7ல் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் போன்ற பாவ கிரகங்களில் ஏதேனும் 2-3 கிரகங்கள் ஒரே நேரத்தில் 7ஆம் இடத்துலையோ 7க்கு உரியவனோட சுக்கிரனோட இருந்தால் அவருக்கு திருமண விஷயங்களில் சிக்கல் என்ன முடிவு பண்ணணும். அது என்ன மாதிரி சிக்கல்? திருமணம் நடக்காதா அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குது, திருமணம் நடந்து விரைவில் முறியும்னு ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. சில பேர் திருமணம் நடந்து ஒரு 5 ஆண்டுகளில் பெரிய முறிவு ஏற்படும், சில பேர் திருமணமே நடக்காது. அதாவது 7ஆம் இடம் 7க்குரியவனோட பாவகரங்கள் 2-3 பாவகரங்கள் இருக்கும்போது திருமண விஷயங்களில் சிக்கல் வரும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது திருமணம் நடந்து பிரச்சனையாகி பிரியுமா அல்லது திருமணமே நடக்காதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தசாபுத்தியும் உதவும், மெயினாக தசாபுத்தியும் உதவும். 12ஆம் இடம் தாம்பத்தியத்தை குறிக்கிற இடம். 12ஆம் பாவத்தில் இயற்கை சுபர்களின் தொடர்பு இருந்தால் தாம்பத்தியம் முறையாக நடைபெறும். நெருப்பு கிரகங்களான செவ்வாய் மற்றும் சூரியன் தொடர்பு இருந்தால் அப்போதும் தாம்பத்தியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். மந்த கிரகமான சனியும் கேதுவும் 12ஆம் இடம் 12க்குரிய தொடர்பில் இருக்கும்போது தாம்பத்தியமே நடக்காது அப்படிங்கிற நிலை ஏற்படும். அதாவது சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் தாம்பத்திய வேகத்தை அதிகப்படுத்துபவை. சூரியன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் தாம்பத்திய வேகத்தை அதிகப்படுத்துபவை. சனி, கேது தாம்பத்தியத்தை மட்டுப்படுத்துபவை, நடக்காமல் தடுப்பவை. இயற்கை சுப கிரகங்கள் தாம்பத்தியத்தை தேவையான அளவு, சரியான அளவு கொடுப்பவை. இந்த பலன்கள் நேரடியாக நடைபெற்ற சில ஜாதகத்தில் சனியின் பலத்தால் குரு பாதிக்கப்பட்டு குருவும் தாம்பத்தியம் கிடைப்பார். சில ஜாதகத்தில் குருவின் பலத்தால் சனி சுபமடைந்து சனி தாம்பத்தியத்தை கொடுப்பார். இப்படி கிரகங்கள் பார்வையில் மாறி மாறி பார்வை இணைவால் மாறிக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன், இந்த கிரகங்கள் ராகுக்கு நாகதோஷம் இருந்து செவ்வாயும் தொடர்பு, சூரியனும் தொடர்பு, சனி தொடர்பு, இந்த மாதிரி திருமண விஷயங்களில் கடுமையாக தோஷமாக இருந்தாலும் சிலருக்கு திருமணம் முடிந்து தான் பிரச்சனை வருது. ஏன் முடியுங்கிற ஆராய்ச்சி பண்ணல தாம்பத்திய பாவத்துக்குள்ள வரணும். தாம்பத்தியம் நடைபெறுமா பெறாதா அப்படின்னு ஆராயும் போது 12ஆம் பாவத்துக்கான தொடர்புடைய தசாபுத்திகள், அதாவது 12ஆம் பாவத்தில் இயற்கை சுபர்கள், நெருப்பு கிரகங்களான சூரியன், செவ்வாய் மற்றும் ராகுவின் தொடர்பு வரும்போது தாம்பத்தியம் நடக்கும் அப்படின்னு. தாம்பத்தியம் நடக்கணும் என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக இந்த 7ஆம் இடம் 7க்குரியவன் ஒருத்தருக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்து 12ஆம் இடம் நெருப்பு கிரகங்களால் தொடர்பிலும் இருந்தாலும் இயற்கை சுபர்கள் தொடர்பில் இருந்தாலும் தாம்பத்தியம் நடக்கும். அப்போ திருமணம் ஆகிட்டு தான் பிரச்சனை வரும், பிரிவு வரும். அந்த பிரச்சனை பிரிவின் நிலை அவருடைய தசாபுத்தியை கணக்கு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 7ஆம் இடம் 7க்குரியவன் சுக்கிரன், இவர்கள் பாவகிரகங்களால் கடுமையாக தோஷமாகி 12ஆம் இடமும் கேது சனி தொடர்பையோ அல்லது கேது சனி தொடர்பை பெற்ற கிரகங்களின் தொடர்பையோ பெற்றிருந்தால் தாம்பத்தியமும் நடைபெறான்னு வந்துடும். அப்போ இந்த 7ஆம் இட தோஷம் திருமணத்தை நடத்த விடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். திருமணத்தில் 7ஆம் இடமும் 7க்குரியவனும் சுக்கிரனும் பாதித்தால் திருமண விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அதாவது லேட் மேரேஜ், திருமணமே ஆகாத நிலை, திருமணம் ஆகிட்டு பிரிவுங்கிறது. இதை எதுன்னு உறுதி செய்ய தாம்பத்திய பாவத்துக்குள் நுழைஞ்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.